மதுரையில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு பல்வேறு ஊர்களில் இருந்து வருபவர்களின் வாகனங்கள் வண்டியூர் சுங்கச்சாவடி அருகிலேயே தடுத்து நிறுத்தப்படுவதாக கூறப்படும் நிலையில் அங்கிருந்து மாநாட்டுக்கு மக்கள் நடந்தே செல்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜகுமரன் இணைப்பில் உள்ளார். ராஜகுமரன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. மதுரை பாண்டி கோவிலில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான வாகனங்களில் பக்தர்கள் வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். நேற்று நள்ளிரவிலேயே மாநாட்டுக்கு இடையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள், குறிப்பாக பெண் பக்தர்கள் குவிந்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் மாநாட்டுக்கு வரக்கூடிய வாகனங்களை நிறுத்துவதற்கென்று தமிழக அரசு அறிவித்திருந்தவாறு பல இடங்களிலே வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மேலும் நிறுத்துமிடங்கள் எங்கெல்லாம் இருக்கின்றன என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய வகையிலாக போக்குவரத்து காவல்துறையினர் அதற்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தார்கள், வழிகாட்டு பலகைகள் மூலமாக. இந்த நிலையில்தான் மாநாட்டுக்கு வரக்கூடிய பெரும்பாலான வாகனங்களை வண்டியூர் பகுதியிலேயே காவல்துறையினர் நிறுத்தி விடுவதாக அங்கு வரக்கூடிய இந்து முன்னணியினர் மற்றும் பாஜகவை சார்ந்த தொண்டர்கள், முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான பக்தர்கள் தெரிவிக்கின்றார்கள். வண்டியூர் பகுதியிலேயே தங்களுடைய வாகனங்கள் நிறுத்தப்பட்ட நிலையில் அங்கிருந்து நடந்து வருவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். முருக பக்தர்கள் மாநாட்டுக்காக வரக்கூடிய அனைத்து பக்தர்களுமே நடந்து அந்த மாநாட்டு திடலை வந்தடைகின்றார்கள். கிட்டத்தட்ட பாத யாத்திரை செல்வது போன்ற ஒரு மனநிலையில் அவர்கள் வரக்கூடியதை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் வண்டியூரிலிருந்து கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டருக்கு மேலாக அவர்கள் நடந்து வர வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே முருக பக்தர்கள் மாநாடு ஒரு ஆன்மீக நிகழ்ச்சி தான், அதற்காக நாங்கள் பாத யாத்திரை வருவது போன்று நினைத்துக் கொள்கின்றோம் என்று பக்தர்கள் சொல்வதை கேட்க முடிகின்றது. அது மட்டுமல்லாமல் மாநாட்டிற்கு வந்த உடனேயே அவர்கள் இருக்கைகளில் அமர்வதை காட்டிலும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருவுருவ படங்கள் அருகே சென்று வணங்கி வழிபட்ட பிறகுதான் இருக்கைகளை தேடி சென்று அமர்கின்றார்கள். லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய முருக பக்தர்கள் மாநாடு கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கி இருக்கின்றன. முருகப்பெருமானுடைய பெருமைகளை பேசக்கூடிய பல்வேறு பாடல்கள் இசைக்கப்பட்டு நடன கலைஞர்கள் தங்களுடைய நடன நிகழ்ச்சிகளையும், அதாவது கலை நிகழ்ச்சிகள் நடன வடிவிலும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. மேலும் முருகனின் புகழ் போற்றக்கூடிய அரோகரா என்கின்ற வேத மந்திரங்கள் முழங்க இந்த மாநாடானது நடைபெற்று வருகின்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து மாநாட்டு அரங்கிற்கு அடுத்தடுத்து ஏராளமான பக்தர்கள் வருகை வந்து கொண்டிருக்கின்றார்கள். மாநாட்டுக்கு என வரையறுக்கப்பட்டிருந்த அந்த நிறுத்துமிடங்களில் அனைத்து வாகனங்களும் நின்றுவிட்ட சூழ்நிலையில் தான் கூடுதலாக வாகனங்களை நிறுத்த முடியாத நேரத்தில் வண்டியூர் பகுதியிலிருந்து நடந்து வரக்கூடிய ஒரு சூழலில் பக்தர்கள் தொடர்ந்து வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றனர். முருக பக்தர்கள் மாநாட்டை பொறுத்தவரை இந்து முன்னணி சார்பில் ஏற்பாடு செய்து நடத்தப்பட்டு வருகின்றது. இந்து முன்னணியினர் ஒரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தக்கூடிய ஒரு மாநாடாக இந்த மாநாட்டை நடத்தி வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். மதுரையை தேர்வு செய்வதற்கான காரணம் என்பது தென் தமிழகத்திலே திருப்பரங்குன்றம் மலை உள்ளிட்ட விவகாரங்கள் தற்பொழுது பேசுபொருளாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தென் தமிழகத்தின் முக்கிய நகரமான மதுரையை மையப்படுத்தி இந்த மாநாடு ஏற்பாடு செய்திருப்பதாக இந்து முன்னணியினர் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. இந்து முன்னணியினர் இந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று அழைப்புதல் வழங்கி, குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் திமுகவை சார்ந்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் உட்பட பலருக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசியல் இல்லாத ஒரு மாநாடாக, ஆன்மீக மாநாடாக இந்த மாநாடு நடைபெறும் என்று இந்து முன்னணியினர் கூறியிருந்தார்கள். அதற்கேற்ப இன்று நடைபெறக்கூடிய மாநாட்டில் குறிப்பிட்ட ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் என்று சொல்ல முடியாத வகையிலே பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் பங்கேற்றிருக்கின்றார்கள். தமிழகத்தின் பல இடங்களில் இருந்தும் அடுத்தடுத்து தொண்டர்கள் வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். தலைநகர் சென்னை உட்பட பல இடங்களில் இருந்தும் பேருந்துகள் மூலமாக, வேன்கள் மூலமாக காவல்துறையினர் வகுத்திருந்த அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு கிட்டத்தட்ட 52 நிபந்தனைகள் இந்த மாநாட்டுக்காக விதிக்கப்பட்டிருந்தன. மாநாடு நடத்துவதற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று மதுரை உயர் நீதிமன்றத்திலே, கிளை நீதிமன்றத்திலே மனுக்கள் எல்லாம் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதுபோன்று பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன சென்னை உயர் நீதிமன்ற கிளையிலே. அனைத்தும் விசாரிக்கப்பட்டு 52 நிபந்தனைகள் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு விதிக்கப்பட்டிருந்தது. அந்த நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக இந்து முன்னணியினர் இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். பலரும் இதில் பங்கேற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஆதி மூலம் நாயகனை கண்டவர்கள் நாமெல்லாம். அப்பேற்பட்ட இந்த இந்து தொடர்ந்து பாஜகவினுடைய முக்கிய தலைவர்களும் வருகை தந்த வண்ணமாக இருக்கின்றார்கள். பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை வருகை தந்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.